கம் இன் மேடம்? வணக்கம் மேடம். ஆ வாங்க பிரதாப் சார், உட்காருங்க. தேங்க்யூ. ரெடி பண்ணிட்டீங்களா மேடம்? டைவர்ஸ் என்ன மார்க்கெட்ல கிடைக்கிற கத்திரிக்காயா போய் உடனே வாங்குறதுக்கு? அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. என்ன ஃபார்மாலிட்டிஸ் மேடம்? உங்களுக்கும் உங்க ஒய்ஃப் கவிதாவுக்கும் மனப்பொருத்தம் இல்லைன்னு சொல்றீங்க. கோர்ட்ல டைவர்ஸ் வாங்குறதுக்கு இந்த காரணம் மட்டுமே பத்தாது. வெரி பவர்ஃபுல் ரீசன் வேணும். அவ எனக்கு சரியான மனைவி இல்ல மேடம். அது எப்படின்னு கோர்ட்ல நிரூபிக்கணும் பிரதாப். எனக்கு சொல்ல தெரியல, பட் ஷீ இஸ் நாட் ஃபிட் ஃபார் மீ. உங்க ஒய்ஃப் கவிதா எக்ஸான்ட்ரிக் டைப்பா? இல்ல. எனி டிசீஸ்? இல்ல. தாய்மை அடையிறதுல ஏதாவது ப்ராப்ளமா? அத பத்தி இன்னும் எனக்கு தெரியாது. வேற ஏதாவது பெட் ப்ராப்ளம்ஸ்? இல்ல. இப்படி எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? மேடம், நான் உங்ககிட்ட நேத்தே சொன்னேன், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கேஸை ஃபைல் பண்ணுங்க மேடம். கேஸை ஃபைல் பண்ணா மட்டும் போதுமா? அதை ப்ரூவ் பண்ண வேண்டாமா? சார், தேங்க்ஸ். அம்மா அவங்க வந்திருக்காங்க. அவங்கள வெயிட் பண்ண சொல்லு. காஃபி கொடு. ஷெல்ஃப்ல ஏதாவது புக் இருந்தா எடுத்து கொடு. சரியா? சரிங்க மேடம். மிஸ்டர் பிரதாப், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க மேடம். கல்யாணங்கிறது ஒரு புனிதமான பந்தம். ஆணுக்கு கணவன்கிற அந்தஸ்தையும் பொண்ணுக்கு மனைவிங்கிற அந்தஸ்தையும் தரக்கூடிய ஒரு சிம்மாட்டல் பாண்ட். கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வர்றது சகஜம்தான். அத சுலபமா பேசி தீர்த்துக்கணும். தீர்க்க முடியாத பிரச்சனையா இருந்தா? பிரதாப், விஷயத்தை யார்கிட்ட வேணாலும் மறைச்சிடலாம். ஒரு டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் மறைக்க கூடாது. டாக்டர் கிட்ட மறைச்சா ஆரோக்கியம் போயிடும். வக்கீல் கிட்ட மறைச்சா வாழ்க்கையே போயிடும். உங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு உண்மையை சொன்னாதான் உங்களுக்கு நல்லது. அது வந்து எதையும் மறைக்க கூடாது. மேடம், உண்மையான காரணத்தை சொல்றேன், ஆனா கோர்ட்ல சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. எந்த ஒரு ஆம்பளையாலையும் ஜீரணிக்க முடியாத விஷயம். இப்போ உங்க வைஃப் எங்க? அவங்க அப்பா கூட அனுப்பி வச்சிட்டேன். உங்க வைஃப் சைடுல இருந்து ஏதாவது அப்ஜெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கா? கண்டிப்பா இல்ல. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுல சான்ஸே இல்லைன்னு அவங்க அப்பாவுக்கும் புரிஞ்சிடுச்சு. நான் ஒரு யோசனை சொல்லட்டா? சொல்லுங்க மேடம். கோர்ட்டுக்கெல்லாம் போகாம உங்க சொந்தக்காரங்களை மட்டும் சாட்சியா வச்சு உங்க வைஃப் கிட்ட இருந்து விடுதலை பத்திரம் வாங்கிடுங்களேன். இல்ல மேடம், அது பிரச்சனையாயிடும். எனக்கு கோர்ட் மூலமா தான் டைவர்ஸ் வேணும். சட்ட ரீதியான விவாகரத்து தான் என்னைக்குமே எனக்கு பாதுகாப்பா இருக்கும். ஓகே பிரதாப், நான் கேஸ கோர்ட்டுக்கு கொண்டு போற வேலையை பாக்குறேன். நீங்க ஒரு 1 வீக் கழிச்சு வாங்களேன். சாம்ப் இருக்கா இங்கேயா? இங்கேயே வாங்களேன். இந்த டைம்ல வாங்க. சரி மேடம், தேங்க்யூ. நான் வரேன். பிரதாப் தானே? ஆமா. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. கண்டுபிடி பார்க்கல. சூர்யா, சூர்யகலா ரைட்? ஆமா, சூர்யகலா தான். உன் கிளாஸ்மேட். அதானே பார்த்தேன். யாரு கிளாஸ்மேட்? மேடம், இவங்க என்னோட கிளாஸ்மேட் மேடம். அப்படியா? வெரி இன்ட்ரெஸ்டிங். வாங்க. சூர்யா மேடம், உன் வேலை ஏறக்குறைய எல்லாம் ஓகே அந்த மாதிரி தான். சரியா? சரிங்க மேடம். உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு பேப்பர்ல சைன் வேணுமே. அந்த பேப்பர் நாளைக்கு தரேன் மேடம். அப்ப நீ என் கூட வா. சாம்பர்ல பேப்பர் சைன் பண்ணணும். அதுக்கு தான் வர சொன்னேன். சரிங்க மேடம். ஒரு நிமிஷம், இப்போ வந்துடுறேன். சரிங்க மேடம். அப்புறம் சூர்யா, how is life going? குட் பிரதாப்.
ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அவர் ஒரு பிரைவேட் கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு. ஓ, நீங்க சிவில் இன்ஜினியர். வைஃப்? ஹவுஸ் ஒய்ஃப். ஆமா, லாயர் கிட்ட ஏன் வந்தீங்க? எனி ப்ராப்ளம்? அது வந்து பர்சனலா இருந்தா வேண்டாம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒய்ஃப் சைடுல இருந்து ஒரு பூர்வீக சொத்து ப்ராப்ளம், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு வந்தேன். போலாமா? போலாம் மேடம். அப்போ நீங்க பிரதாப். நான் கிளம்புறேன் மேடம். ஓகே, பாய் சூர்யா. ஓகே. ஆ, லாவண்யா, அம்மா. ஓ, வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. சரிம்மா. நான் வரேன். சரிம்மா. போலாமா? இப்ப என்ன, உன் வைஃப் உன்னை விட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாளா? அப்படியெல்லாம் இல்ல. பின்ன ஏன் முகத்தை அப்படி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு நாளைக்கு வீசா வந்துடும். 15 டேஸ்ல சிங்கப்பூருக்கு புறப்பட்டு போயிடலாம். நான் அப்புறம் வரேன், நீ கிளம்பு. ஏன்? எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிக்கணும். என்ன வேலை? சூர்யா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கான். அதுக்கு என்ன, சனிய ஒழிஞ்சதுன்னு சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதானே? சைன் எல்லாம் பண்ணிட்டேன். இப்ப மறுபடியும் ஒரு பேப்பர் கொடுத்தா அதுல சைன் பண்ணி நேரடியா கொண்டு போய் கொடுக்கணும். அதோட முடிஞ்சிடும் தானே? இல்ல, டைவர்ஸ் 6 மாசம் கழிச்சு வரும்னு நினைக்கிறேன். அப்போ மறுபடியும் ஒரு வாட்டி போய் கையெழுத்து போடணும். எங்க அக்கா நம்ம 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. எங்க இருக்கா? எங்க கிராமத்துல. ஓ, சிங்கப்பூர் போகணுமா? ஆமா. இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்னா வேண்டாம். அப்படின்னா நான் எப்பவுமே வேண்டாமா? ஆமா, வேண்டாம். ஏன் வேண்டாம்? திருட்டு கும்பலா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒவ்வொரு தப்புக்கும் ஒரு நியாயம் வச்சிருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருப்பாங்க. ஆனா நமக்குள்ள அந்த உண்மை இல்ல. அது எனக்கு பிடிக்கல. எது பிடிக்கல? அதெல்லாம் எதுக்கு கேட்டா, நான் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறேன், என் இஷ்டம் என்ன வேணாலும் பண்ணிக்குவேன்னு பதில் சொல்லுவேன். அப்படியே உன்கிட்ட மறைச்சு நான் என்ன விஷயத்த பண்ணிட்டேன்? உன்கிட்ட எந்த விஷயத்துல நான் உண்மையா இல்ல? டாக்டர் ஹேமாவதிய சந்திச்சேன். நீ அபார்ஷன் பண்ணிக்க வந்திருக்கிற விஷயத்த சொன்னாங்க. ஊர்ல இருக்கிற யாரோ ஒரு பையன் உன்னை விரும்புறதாகவும் அவன் உன்னை ஏமாத்திட்டதாகவும் சொன்னாங்க. நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு தான் வருவேன்னு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்திருக்க, கரெக்டா? ஆனா இதுவரைக்கும் அவன் முகத்தை யாரும் பார்க்கல, ரைட்? Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.